தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பதிவில் இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய எம்டிஎஸ் அப்படிங்கிற வேலைவாய்ப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா 18,000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th முடிச்சிருந்தாலே போதும். ஸோ மெட்ரிகுலேஷன் முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்திங்கன்னா 1st January. இதை அப்ளை பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்கன்னா 10th January 2025 28th January 2025 வரைக்கும் நாம் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, வாங்க ப்ரீஃபாக இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட எலிஜிபிலிட்டி என்ன, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எம்டிஎஸ் அப்படின்னா இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா 18,000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இது அப்ளை பண்ணக்கூடிய டேட் பார்த்திங்கன்னா January 10, 2025 January 28, 2025 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் ஓப்பனில் இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா மெரிட் பேஸில் தான் நமக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ இது நம்ம 10th நிறைய மார்க் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஜாப் அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா January 1. ஸோ இந்த நியூ இயரில் தான் நமக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இதுதான் முக்கியமான டேட்டு 10th 28th January அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பியூர் மெரிட் தான். ஸோ நம்ம 10th எடுத்துருக்கக்கூடிய இந்த ஹையஸ்ட் மார்க் பேஸில் தான் நம்ம இதை கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் GDS.online.gov.in அப்படிங்கிறதுல தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் 10th முடிச்சிருந்தாலே போதும், அப்புறம் மெட்ரிகுலேஷன் முடித்திருந்தாலே போதும். ஸோ நமக்கு பேசிக்காக லோக்கல் லாங்குவேஜ் தெரியும் அண்டு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தால் இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டை எப்படி நம்ம அப்ளை பண்ணால் இந்தியா போஸ்ட் GDS.online.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போனோம்னா எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்படிங்கிற லிங்க் நம்ம கிளிக் பண்ணோன்னே நம்ம நேம், பேசிக் டீட்டெயிலான நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு யூனிக்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ திரும்ப நம்ம அந்த யூனிக்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரிமைனிங் அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா இப்போ எஜுகேஷனல் டீட்டெயில் கொடுக்கணும், அப்புறம் அட்ரஸ் அண்ட் தென் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், சிக்னேச்சர் இருக்கணும். 10th தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன். அப்போ 10th மார்க் ஷீட்மெண்ட் போதுமானது. ஓகே, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நம்ம கட்டிக்கலாம். அது நெட் பேங்கில் இப்போ கட்டிக்கலாம் அல்லது கிரெடிட் ஆர் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம கட்டிக்கலாம். ஸோ பணம் கட்டினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கேர்ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாம் சரி பார்த்துட்டு கிளிக் அண்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த பிரிண்ட் அவுட் காப்பி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஃபர்தர் ரெஃபரன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிஎஸ் இருந்துச்சுன்னா 100, SC ST ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு நோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவை பார்த்திங்கன்னா கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் வேணும். ஸோ அதை வச்சு தான் டேட் ஆஃப் பர்த் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் ஃபோட்டோ அப்புறம் சைன்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் தான். ஸோ நம்ம 10th எடுத்துருக்கக்கூடிய இந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜாப் கிடைக்க போகுது. அண்டு தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மார்க் ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட், மெரிட் லிஸ்ட், ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சிடுவாங்க. அவ்வளோதாங்க. அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் தான். ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் நமக்கு. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் மூலமாக நம்ம ஈஸியாக அந்த ஜாப்பில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 10,000 to 29,000 வரைக்கும் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக நாம் இதில் நோட் பண்ணியிருக்கக்கூடியது ஸ்டார்டிங் டேட்டு, எண்டிங் டேட். ஓகே, தேங்க்யூ டு ஆல். இந்த நியூ இயரில் இந்தியன் போஸ்ட் எம்டிஎஸ் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்பிக்கை குரல் சேனல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.